இந்த நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரம்னு சொல்லி பிரிச்சு வைப்பாங்க இல்லையா? அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வளர்பிறையா, தேய்பிறையான்ற விஷயங்கள் நெறைய பேருக்கு தெரியாது. வெறும் கார்த்திகையா, மயில்ன்னு நெனச்சுப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அது மாறும். அப்படின்னும் பொழுது, அ உங்களுடைய இதுல வளர்பிறையில பொறந்தீங்களா? அல்லது தேய்பிறையில என்ன பக்ஷி அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான், ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த பக்ஷிய நம்ம தீர்மானிக்க முடியும். பக்ஷி என்றால் பறவை. அப்படின்னு. சரி இப்ப பறவை தெரிஞ்சுக்கிட்டோம். இது எதற்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னும்போது, இப்போ ஒரு இப்ப உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. நீங்க வாடகைக்கு விடுறீங்க வச்சுக்கங்களேன். சின்ன விஷயம் தான். நீங்க விடவே மாட்டேன், எனக்கு தரவே மாட்டேன்ற மாரி இருக்கீங்க. உங்களுடைய நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, உங்க நீங்க ஏன்னா ஏற்கனவே ஜாதகம் பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். டக்குன்னு அந்த நேரத்தில உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சார் வீடு கிடைக்குமா? அப்படின்னா நிச்சயமா தரேன்ருவாங்க. ஏன்னா, காலத்தை அறிந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்.